பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் வாழ்வின் மன்னாவிற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். வசனம் சொல்லுகிறது, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் கூட நான் பார்க்குறோம், பேதுரு சொல்லுகிறான், சீமோன் பேதுரு சொல்லுகிறான் பிரதியுத்தரமாக. அப்படின்னா மேல் வசனம் சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாரிடத்திலும் கேட்டபோது சொல்றாங்க, ஒரு சிலர் சொல்றாங்க, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரோமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். சீஷர்கள் சொல்றாங்க. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அநேகர் சொல்றாங்க தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, அவர் மனிதன்தான், அவர் ஒரு பலியாகத்தான் வந்தார். இப்படிலாம் பலரும் பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்றாங்க. அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது, அதுக்குத்தான் சீமோன் பேதுரு சொல்லுகிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா நீர் என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, மேசியா என்று கிறிஸ்து என்று சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான் என்று சொல்லி. ஏன் பாக்கியவான்? கீழே சொல்லப்படுகிறது, மாம்சமும் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு என்ன நினைக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறாங்களோ, நம்புறாங்களோ, அவங்க பாக்கியவான். அவர் அநேக விதமா சொல்லலாம், பலரும் பல விதமா சொல்லலாம். ஆனா உங்களுக்கு பரத்திலிருந்து என்ன அருளப்பட்டிருக்கிறது, தேவன் என்ன சொல்லுகிறார், மாம்சம் ரத்தம். அவங்களாம் மாம்சம் ரத்தமா பேசுகிறாங்க, சுயத்துல பேசுறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு பலியாக வந்தார், ஆடு மாடு அடிக்கிறது போல இயேசுவை பலியாக செலுத்தினார்கள் என்று சொல்லுகிறாங்க ஒரு சிலர் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறாங்க. இப்படி ஒரு மாதிரி பலரும் பல விதமா பேசினாலும், பிதாவாகிய தேவன் யாரை தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறாங்களோ அவங்க பாக்கியவான். இதை பரத்திலிருந்து பேதுருக்கு வெளிப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அந்த வெளிப்பாடு பேதுருக்கு கிடைச்சது. இன்றைக்கு அநேகருக்கு இந்த வெளிப்பாடு இல்லாததுனால தான், இந்த தரிசனம் இல்லாததுனால தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பலரும் பலவிதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே கன்னி மரியிடத்திலே பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குமாரனார்
பிதாவாகிய தேவன் அனுப்பின தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அதை தேவனுடைய குமாரன் என்று, அவர் கிறிஸ்து என்றும், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்றும், மேசியா என்றும் யாருக்கு வெளிப்படுத்துகிறாங்களோ, யார் அவரை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க பாக்கியவான். அந்த வெளிப்பாடு, தேவன் கொடுத்த வெளிப்பாடு பேதுருவுக்கு உண்டானது. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் எப்படி வேணாலும் சொல்லிவிட்டு, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்திருந்தார். அவர் தம்முடைய பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினார். அவர் கிறிஸ்துவாக, அவர் ராஜாதி ராஜாவாக, அவர் மேசியாவாக இந்த உலகத்துக்கு வந்தார். இன்னும் அநேகர் மேசியா வரலன்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் பொய். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த வெளிப்பாடு கிடைத்தவர்கள் பாக்கியவான்கள், இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இந்த வெளிப்பாடு கிடைக்காதவங்களை நம்ம ஒன்றும் சொல்ல முடியும். ஆனால் இந்த வெளிப்பாடு கிடைத்தவர்கள் தான் பாக்கியவான். அதான் இந்த இடத்துல சொல்றாரு, யோனாவின் குமாரனாகி சீமோனே நீ பாக்கியவான். ஏன்? அவனுக்கு அந்த வெளிப்பாடு, பேதுருக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சது. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பரலோகத்தில் இருக்கிற பிதா அவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு அப்படி வெளிப்பாடு கிடைத்து இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். இதுவரைக்கும் நீங்கள் இன்னும் அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களா? இன்னும் இயேசுவை தீர்க்கதரிசியாகவும் அவர் அடிக்கப்பட வந்த பலியாகவும் எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? அதை விட்டுடுங்க. பிதா தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பினார், அவர்தான் கிறிஸ்து என்று நீங்க விசுவாசி. அந்த வெளிப்பாட்டை ஆண்டவர்கிட்ட கேளு, கட்டாயம் உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டை தருவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்களும் பாக்கியவான்களாகலாம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு பெற்றவர்கள் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு இல்லாதவர்கள் என்ன சொல்ல முடியும்? ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு இந்த வெளிப்பாடு கிடைத்திருக்கு, நீங்க பாக்கியவான். இந்த வெளிப்பாடு கிடைக்காதீங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுங்க ஆண்டவரே, நானும் விசுவாசிக்கணும், நானும் நம்பணும். இயேசு கிறிஸ்து உம்முடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று நானும் நம்பணும். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா வென்று, அவர் மேசியா வென்று நானும் விசுவாசிக்கத்தக்க அந்த வெளிப்பாட்டை எனக்கு தாருமானீர் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.